ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி குதிங்கால் வலி பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த குதிங்கால் வலி எதனால் வரும்னா, ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கிறனாலையும் ரொம்ப நேரம் நிற்கிறனாலையும் தான் வரும். இது இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேல்கேனியஸ் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நம்மளுடைய குதிங்காலில் கேல்கேனியான்னு சொல்லிட்டு ஒரு போன் இருக்கும். அந்த போனில் எக்ஸ்ட்ராவாக வந்து போன் வளர்றது தான் வந்து கேல்கேனியஸ் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. எதனால் வருதுன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறனாலையும் நிற்கிறனாலையும் அப்புறம் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறனாலையும் அதுக்கப்புறம் ப்ராப்பராக செப்பல்லாம் ஒழுங்காக போடாதனாலையும் இது வந்து வரும். சிம்டம்ஸ் என்னென்னா, காலையிலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டெப் வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பயங்கர பெயினாக இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். பெயின் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இதோடைய எப்படி நடக்குது, இதோட ஆக்ஷன் வந்து என்னென்னா, நம்ம குதிங்காலில் கேல்கேனியான்னு சொல்லிட்டு ஒரு போன் இருக்கும். அந்த போனை சுற்றி பிளான்டர் ஃபேஷியான்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதாவது அது போனை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண அது என்ன ஆகும், அந்த லேயரை வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ டேமேஜ் ஆகும்போது நம்ம உடம்புல இருந்து கால்சியம் சப்ளை எல்லாமே போய் அந்த டேமேஜை இது பண்ணுறதுக்காண்டி கால்சியம் எல்லாமே போய் அங்கே வந்து போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ செட்டில் ஆகும்போது அங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு போன் வளரும். அது அங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ரோத் இருக்கும். அதுதான் வந்து கேல்கேனியஸ் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்ரே மூலியமாக தான் வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, அந்த அந்த காலை ஸ்ட்ரெச் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது பாதத்தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலை வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு நல்லா ரோல் பண்ணணும். வாட்டர் பாட்டிலை வச்சு ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 50 டைம்ஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணால் இதுக்கான இது கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப பெயின் இருக்கும்போது கோல்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இதுக்கு வந்து இதை வந்து பெயின் வைஸ் வந்து பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ப் பெயின் வந்து எப்போ வரும்னா, காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு தடவை நடக்கும்போது ஷார்ப் பெயினாக இருக்கும். இதே ரொம்ப நேரம் உட்காந்து அந்த மாதிரிலாம் பெயின் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து என்ன ஆகும், கால் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒரு கண்டிஷனோட உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.